கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சீமானிடம் 12 வாரங்களுக்குள் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். சீமானுக்கு எதிரான உயர்நீதிமன்ற உத்தரவின் மீதான இடைக்கால தடையை தற்போது உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக அவர் மீதான வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இந்த ஒரு தடையை ஏற்கக்கூடாது, உத்தரவுகளை பிறப்பிக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து மேல்முறையீட்டு மனுவை சீமான் தாக்கல் செய்த நிலையில் அந்த மீதான விசாரணை இன்று நீதிபதி நாகரத்னா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் ஏன் இரண்டு தரப்பும் பேசி ஒரு செட்டில்மெண்ட் மூலமாக ஒரு முடிவிற்கு வரக்கூடாது என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். அப்பொழுது பதிலளித்த சீமான் தரப்பு வழக்கறிஞர் கோபால் சங்கர் நாராயணன், அதாவது நாங்கள் பேசி இந்த சுமூகமான ஒரு தீர்வை எட்டுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த விவகாரத்தில் நான் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 முறை இதுவரை அந்த நடிகை வழக்கை திரும்ப பெற்றுள்ளார். எனவே இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இது ஒரு வழக்கானது போடப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் சீமான் தரப்பானது இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்தது. அதன் பின்னர் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்ட நீதிபதிகள் மிக முக்கியமாக அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவிற்கு தடையை விதித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். 12 வாரத்தில் இவர் மீதான அந்த ஒரு வழக்குகளை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவிற்கு இடைக்கால தடையை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. அதே சமயம் இரண்டு தரப்பிற்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி செட்டில்மெண்ட் அடிப்படையில் இந்த விவகாரத்தை முடிப்பதற்கு வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்பொழுது நீதிபதி உத்தரவாக பிறப்பித்துள்ளார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா. நடிகை தரப்புடன் செட்டில்மெண்ட் ஏற்பாட முயற்சி செய்து வருகிறேன் என்றும் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சீமானிடம் 12 வாரங்களுக்குள் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையானது என்ன? இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் மிக முக்கியமாக சீமான் தரப்பினுடைய இதை பொறுத்தளவில் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த வழக்கு என்பது தன் மீது தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு கருத்தை சீமான் தரப்பானது முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக இரண்டு தரப்பிற்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி குறிப்பிட்ட நடிகைக்கு காம்பன்சேஷன் ஏதேனும் வழங்க வேண்டும் என்றால் அதனை வழங்குவதற்கும் தயாராக உள்ளதாக இன்று விசாரணையின் பொழுது சீமான் தரப்பானது நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் சுமூகமாக பேசி செட்டில்மெண்ட் அடிப்படையில் இந்த விவகாரத்தை முடிப்பதற்கான ஒரு உத்தரவை தான் தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி நாகரத்னா இன்று பிறப்பித்துள்ளார். மிக முக்கியமாக ஏற்கனவே இந்த விவகாரத்தில் காவல்துறையுடைய விசாரணை முடிவடைந்து எழுத்துப்பூர்வமான ஒரு பதில்களானது சீமான் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது இடைக்கால ஒரு தடையை அந்த விசாரணைக்கும் உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. இரண்டு தரப்பும் அடுத்த, அதாவது மே மாதம் 2ஆம் தேதி இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணை என்பது விசாரணைக்காக போடப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாக இவர்கள் இரண்டு தரப்பும் சுமூகமாக பேசி ஒரு காம்பன்சேஷன் வழங்கி அதன் அடிப்படையில் இந்த வழக்கினை முடிப்பதற்கான ஒரு உடன்பாடுக்கு எட்டப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவுதான் இன்றைய உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஒரு 2 மாதங்களுக்குள் அது முடிவடையுமா அல்லது கூடுதல் கால அவகாசம் என்பது கேட்கப்படுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சுசித்ரா, சீமானின் இந்த செட்டில்மெண்ட் முயற்சி தரும் அப்படின்னு சொல்ற இந்த வாதத்துக்கு எதிர்த்தரப்பினர் என்ன வாதத்தை முன்வச்சிருக்காங்க? இன்று முதல் முறையாக இந்த வழக்கினுடைய விசாரணை வந்தது என்ற அடிப்படையில் எதிர்மனுதாரர்களுடைய அந்த முதற்கட்டமாக அவர்களுக்கான அந்த ஒரு நோட்டீஸை தான் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கு. தமிழ்நாடு காவல்துறை மற்றும் குறிப்பிட்ட நடிகைக்கும் இந்த ஒரு நோட்டீஸ் என்பது பிறப்பிக்கப்பட்டு அதன் பிறகுதான் அவர்களுடைய அந்த ஒரு பதில் என்பதும் பெறப்படும். ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு காம்பன்சேஷன் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தற்போது சீமான் தரப்பானது கூறியிருக்கும் நிலையில் அதன் அடிப்படையிலான ஒரு முதற்கட்ட உத்தரவை தான் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறையினுடைய அந்த ஒரு பதில், அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட நடிகையினுடைய அந்த ஒரு பதிலையும் கேட்ட பிறகுதான் அடுத்த கட்ட வாதங்களையும் அவர்கள் கேட்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய விவகாரத்தை பொறுத்தளவில் சீமான் தரப்புடைய வழக்கறிஞர் கோபால் சங்கர் மட்டும்தான் தன்னுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்து செட்டில்மெண்ட்டுக்கு தயாராக இருப்பதன் அடிப்படையில் இந்த ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது இன்று பிறப்பித்துள்ளது. சுசித்ரா, இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் சீமான் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி வந்தாரு. இது பற்றி உச்சநீதிமன்றத்தில் ஏதேனும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனரா?
இந்த வழக்கின்ற விவகாரத்தை பொறுத்தளவில் தொடர்பாக எந்த ஒரு வாதங்களோ குற்றச்சாட்டுகளோ இன்றைய நீதிமன்றத்தினுடைய விசாரணையின் பொழுது வைக்கப்பட்டதன் காரணமாக அதில் எந்த ஒரு கருத்தையும் நீதிபதிகள் கூறவில்லை. மிக முக்கியமாக அவர் தனக்கு எதிரான அந்த ஒரு விசாரணைக்கு தடை கோரிய ஒரு கோரிக்கை மீதான ஒரு விசாரணை மட்டும்தான் இன்று நீதிபதிகள் நாகரத்னா தலைமையிலான அமர்வானது எடுத்துக்கொண்டது. அதன் மீது மட்டும்தான் இன்றைய ஒரு உத்தரவையும் நீதிபதிகள் பிறப்பித்துள்ளார்கள். அதற்கு அப்பாற்பட்டு வேறு எந்த ஒரு கோரிக்கைகளும் இன்று எதிர்மனுதாரர்கள் சார்பாக முன்வைக்கப்படவில்லை. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.